எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைஞ்சதுடா வாழ்க்கை. செம்ம இஷ்டத்துக்கு வளராதரா. இவன் தான் அருண். ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் L1 சப்போர்ட்டாக இருக்கான். ராத்திரி பகல் பார்க்காம வேலை, ஆனால் சம்பளம் அம்மா வேறு. என்னம்மா? நல்லா நீயே கட்டிக்கோ பேசாம. அம்மா, என்னாலே புரிஞ்சுக்காமல் பேசாதம்மா. வயசாகிட்டே தான் இருக்கும், வேறு வழியில் என் தலையில் அதுதான். இந்த சம்பளத்தை வச்சு என்னாலே பிழைக்க முடியல. அவ்வளோ வேறு கூப்பிட்டு வந்து என் கூட உட்கார வச்சுக்கணும். நான் கல்யாணம்லாம் ஒன்றும் வேணாம்மா, தயவு செஞ்சு ஃபோனை வைமா. நீ வைமா, இரிட்டேட் பண்ணாங்க, வைமா ஃபோனை வை. ஹலோ, சொல்லுங்க மேம். யோ எங்கேயா போனேன்? அந்த ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு போன்னு தான் நான் சொன்னேன். எடுத்து கொடுத்து தானே மேம் வந்தேன். கொடுத்துட்டேன் மேம். அதில் பாதிக்கு மேலே உன் வேலை தான் பெண்டிங். எவ்வளோ தான் மேம் பண்ண முடியும்? என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். கொடுக்குற சம்பளத்துக்கு அவ்வளோதான் மேம் வேலை செய்ய முடியும். காசு கொடுக்குறது நானு. நான் என்ன வேலையை நீ கரெக்டாக செய்யணும்டா. வேலை மயிர் ஒழுங்கா பார்க்க துப்பு இல்லை, இதில் சம்பளம் தான் உனக்கு. சொல்லு. என் வாழ்க்கை இப்படி தான் போகும். வேக்கப், ஒர்க், பேக் ஹோம், வீட்டில் ப்ரெஷர், ஆஃபீஸில் டார்ச்சர், அண்ட் தென் இவ ஹரிணி. ஹரிணி இவனோட க்ளோசஸ்ட் பர்சன். அவகிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான். அவள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பின்னென்ன வெறுப்பு மயிராக இருக்குது. நீ போனதுலேருந்து அவள் என்ன மட்டும் தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கா. ஏண்டா அப்படி என்ன நடந்துச்சு? எவ்வளோ வேலையை தான் முடிச்சு கொடுக்குறது நான்? எப்போ பார் இது பத்தலை, இது போதாது, இன்னும் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் சம்பளம் அதிகமாக கேட்டால் அதுதான் அவனுக்கு கேடுன்னு வேறு சொல்கிறான். மயிறு சாரி, வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க தான் நான் சம்பளம் அதிகமாக கேட்குறேன். அது புரியாமல் உன் வீட்டு பிரச்சனை அவங்களுக்கு எதுக்குடா புரியணும்? நான் உன் ஃப்ரெண்டு. ஓகே, அது சரி. எவ்வளோ புதுசாக வாங்கினாலும் நல்லா இல்லை, பத்தலைன்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. பக்கத்து வீட்டு ஃப்ரிட்ஜ் அப்படி இருக்குது, பக்கத்து வீட்டு டிவி அப்படி இருக்குன்னு. அப்போ நானும் சொல்லவா, பக்கத்து வீட்டில் அவங்க அப்பா அம்மா இப்படி இருக்காங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்களேன்னு. இப்படி பேசுகிற? அம்மா தானே. தபாரு, அம்மா தான் இல்லைன்னு சொல்லலை, அதனால தான் திட்ட முடியல. ஆனால் அதுக்குன்னு நானே எவ்வளோ தான் தாங்குறது? ஏதாச்சும் பண்ணிக்கலாம் போல இருக்கு எனக்கு. டேய், ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? எல்லாம் சரியாயிடும்டா.
என் பேர் சாமிநாதன். எனக்கு தெரிஞ்சவங்கலாம் சாமின்னு கூப்பிடுவாங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட். யாராச்சும் இன்சூரன்ஸுன்னு வந்தால் என் லைஃப்பில் அஷூரன்ஸ் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரில. ஆனால் இந்த கேமு தான் எனக்கு ஒரு நிம்மதி. சொல்லப்போனால் ஒரே நிம்மதி. என்ன சாமிநாதா, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டிட்டு சரி மீதி 2 பாக்கி என் லைஃப்பில் இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து 3 வாரம் ஆச்சு. காசு கொடுத்தான், இப்போ கேட்டு சாவடிக்கிறான். எடுக்க மாட்டேன். நான் எங்கே தான் போகிறது? இதெல்லாம் எதுவும் நல்லதுக்குள்ள பார்த்துக்க. ஹலோ. வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு நாள் இவனை வந்து பார்ப்பேன். ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன பண்ணின்னுக்கிறானோ. நீயும் புரிஞ்சுக்காம அவனும் புரிஞ்சுக்காம இருந்தா நான் எங்கடா போவேன்? அதெல்லாம் தெரியாது. ப்ளீஸ் பேசாமல் நீ இருக்காத. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? கொஞ்ச நாள் டோன்ட் டாக். எவ்வளோ நாள்? ஹலோ ஹலோ. என்னடா திடீர் விசிட்டு, அதுவும் என்ன பார்க்க? சும்மா தான்டா. சரி, நீ எவ்வளோ காண்டா இருக்க? ஊரில் இருக்கவங்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன்டா. செம்ம காண்டா இருக்கு. யாரா? அதை வேற ஏன் கேட்குற? ம்.
என்னால் இந்த ஃபீல்டை புரிஞ்சிக்க முடியலடா. எவனா அவார்ட் வாங்குறான், என்னால் ஒரு மயிலையும் பிடுங்க முடியல. டேய் அவன் அவார்டு வாங்கினா நீ ஏன்டா காண்டாவுற? டேய் அவன் எடுக்கிறது பழைய கான்செப்டா, இருந்தாலும் அவன் அவார்ட் வாங்குறான். என்னால் ஒன்றுத்தையும் பண்ண முடியல. அப்படியே வேக்யூன் ஃபீனிக்ஸோட ஹெர் எடுத்து வச்சுருக்கான். டேய் விட்றா, எல்லாம் சரியாயிரும். இங்கே அவன் அவார்ட் வாங்குறத நான் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். டேய் விட்றா, இந்த பாரு எல்லாம் சரியாயிரும். சும்மா எதுக்கெல்லாம் போய். ஏன்டா கடன்காரன் நாயே, முதல்ல நீ எல்லாம் உயிரோட தான் இருக்கியா? ஏன்னா வாங்கின காசுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட் இன்னும் கட்டாம இருக்கியே, இந்த நேரத்துக்கு நீ செத்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். நான் திரும்ப கூப்பிட்றேன். நீயே கூப்பிட்டா நல்லா இருக்கும். அதுவே நான் மட்டும் உன் வீடு தேடி வந்தேன்னு வச்சுக்கோயேன். ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஃபோனில் யாரு வந்தான்? இன்னும் அந்த கர்மத்தை நீ பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் இல்லை. நீ திருந்தவே மாட்டியா நீ? இல்லைடா. டேய் டேய் அதெல்லாம் இல்லைடா. சரிடா சரி, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? கூல். சரி விடு. டேய் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணல, அது எதுக்கு இப்போ? அவன் அங்கே இருக்காடா. டேய் சும்மா காமெடி பண்ணாதடா. டேய் அவன் அங்கே இருக்காடா. டேய் அட போடா. டேய் சத்தியமாக இருக்காடா. ம் வலிகிறான் பாரு வர்க்கீஸ். டேய் நான் ஃபோனுக்காக பார்த்தேன்டா. நம்பிட்டேன்டா. வா. வேலை மயிர் ஒழுங்கா பார்க்க துப்பு இல்லை, இதுல சம்பளம் தான் உனக்கு ஒரு கேடு. அம்மா என்னால புரிஞ்சுக்காம பேசாதம்மா. கொஞ்ச நாள் டோன்ட் டாக் வித் மீ. தந்துடுறேன். நான் குத்துறேண்ணா, நம்புண்ணா. என்னண்ணா? நான் நாளைக்கு தந்துடுறேண்ணா. நான் காசெல்லாம் ரெடிண்ணா, நாளைக்கு குத்துறேண்ணா. கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் இந்த பக்கம் தெரியலடா, மேபி உனக்கு கொடுத்த காசை வட்டியோட வாங்கலான்னு. நான் உள்ளே போய் பேசிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன், ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன். கேளு சரியா? ஏதோ சொல்லுங்க. அதாவது உங்ககிட்ட கொடுத்த காசை வட்டியோட வாங்கலான்னு தான் வந்தேன். உன் கெட்ட நேரமோ என்னவோ வீட்டில் அம்மா இருந்தாங்க, வயசானவங்க பாவம். அதான் ஒன்றும் இல்லை, காசு இந்த மாதிரி பையன் வாங்கியிருக்கான்னு சொல்லி கேட்டேன். தம்பி காசு கொடுக்க கொஞ்சம் பொறுமையாகும்ப்பா, டைம் ஆகும் இந்த மாதிரி சொன்னாங்க. நான் கையில் ஒரு காஃபி வச்சுருந்தேன், அப்படியே ஊற்றிட்டேன்டா.
வயசானவங்க துடிச்சிட்டாங்க. இது கூட பரவாயில்ல. தங்கச்சி என்னது அது ஆர்வ கோளாறுல சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். சரி ஓகே, அப்பா இல்லாத பொண்ணு அப்படி தான் இருப்பா, ரைட்டு. வந்து சட்டையை பிடிச்சிட்டு எங்கள் அம்மாவை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா. பெரியவங்கிட்ட விரல் சுண்டிலாம் பேசக்கூடாதுன்னு நீ சொல்லி கொடுத்துருமா இல்லையா? நானும் வந்த ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணேன், அவன் மண்டையை பிடிச்சி நங்குன்னு செவுத்துல போட்டு 3 அடி அடித்தேன். அம்மாங்க என்னாச்சு? தங்கச்சி என்ன பண்ண? ஏன்னா நல்லவனே, ஏன்னா இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது காதை என்ன பேட்டெக்ஸில் சொருகி வச்சுருந்தியா? இல்லை அது சரி, சும்மா சொன்னதுக்கு உனக்கு இப்படி இருக்குன்னா ஒரு வேளை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ, இது நிஜமாவே நடந்திருந்தா இல்லை நடக்க போகுதுன்னா? உனக்கெல்லாம் மனசாட்சின்றது கொஞ்சம் கூட இல்லைல்ல? சத்தியமாக இல்லை. ரொம்ப சூடாக இருக்க போல இருக்கு. அம்மா கையால் காஃபி சாப்பிடுமா? நான் கேவலம் காசுக்காக எப்படி பண்ணுறேன்னா சை. எது கேவலம் காசா? காசை கடன் வாங்கின நாய் நீ. காசோட அருமை பற்றி உனக்கு தெரியுமாடா? நீ கடன் வாங்குற நிலைமையில இருக்கனா காசு தானே காரணம். ஏன்னா நீ காசை மதிக்கல, அதனால காசு உன்னை மதிக்கல. ஆனால் நான் அப்படி இல்லைடா. காசை கிட்ட வச்சு பார்த்துக்கிட்டேன். இவனே எப்படின்னா கட்டி பிடிச்சி அரவணைச்சு அப்படியே. ஏய் என்னடா உம்மள காசு வாடையே வர மாட்டேங்குது. சி வெறும் மனுஷனா நீ? சரி அதெல்லாம் விடு, காசு எடு. எங்க காசு எடுறா? சட்ட பாக்கெட்ல காசு வைக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லடா. காசு வைக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. இன்னொரு வாட்டி நீ சட்ட பாக்கெட்ல காசு வைக்கிறத பார்த்தேன், அதானே நீ வாங்குற கடைசி கடன். கொடுத்துக்கிட்டு இந்தபடி தம்பி என்னடா இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறான்? நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னடா கடன்காரனா நிப்பன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. என்னப்பா கவலைப்படாத, எங்க அம்மா கூட தங்கச்சி நான் என்கிட்ட இதை பார்த்துக்கிறேன். பத்தி சொல்லவே இல்லை. பாவம் அவங்க பொம்பளை பிள்ளை வேற பெத்து வச்சிருக்காங்க. இல்ல இருந்தா உனக்கு ஏதாச்சும் அவங்கள வச்சு பழிச்சுப்பாங்க. இன்னும் அந்த ஆன்லைன் டிரைவிங் வளரல நீ. A big round of applause, everyone out here who won. Set up for
என்னடா நீ எதுக்குடா வந்த? ஏன் நான் எதுக்கு வருவேன் எப்போ வருவேன்னு உனக்கு தெரியாதா? சும்மா சமாளிக்காத. அப்போ நீ கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன்னு நீ நினச்சிட்டு இருந்தனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் கேட்கறது உனக்கு காண்டாக இருந்தாலும் நான் கேட்க தான் போகிறேன். சொல், ஏன் இந்த டிசிஷன்? நீ பேசாதடா, சும்மா தப்புன்னு சொல்ல மட்டும் வர. சரியா ஏதாவது செஞ்சுருக்கும் போது என்னைக்கிடா வந்திருக்க? இல்லை சந்தோஷம்தான் பட்டிருக்கியா? இதோடா நீ எப்படா இவ்வளோ பெரிய மனுஷனானே? நான் சந்தோஷப்படுறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட உனக்கு தான் பொறுமை இல்லையே, அவ்வளோ கோவப்படுற. இப்போ சாமி என்னை விட்டுரு, இப்போ எந்த விளக்கமும் கொடுக்குற நிலமையில நான் இல்லை. சரி, ஏன் இந்த டிசிஷன்? கண்ணை குத்தாமல் விஷயத்துக்கு வா. டேய் என்னடா பண்ணுற? மொத்தம் இவன் வேறு நேரம் கெட்ட நேரத்தில் நொய்யுன்னுட்டு உன்னை தாண்டா கேட்குறேன். இப்போ நான் சொல்லாமல் தான் உனக்கு எதுவும் தெரியாதா? ஏன் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற? எரிச்சலாக இருக்குது. தெரிஞ்சுதான் கேட்குறேன். ஏன் இப்படி? என்னது எப்படி இந்த முடிவு? ஏன் இப்படி சுற்றி நடக்கலாம் பார்க்குறல்ல, அப்புறம் ஏன் கேட்குற? என்னை கேட்காம ஏன் இந்த டிசிஷன்? என்னால் முடியலடா. கண்ட கண்ட நாய்க்காலில் விழுந்தெல்லாம் வாழ்க்கையை வெட்ட வேண்டியது. ஏது கண்ட கண்ட நாயா? டேய், அந்த நாய் தாண்டா உனக்கு கஷ்டம்னும் போது காசு கொடுத்துச்சு. அட நன்றி கட்ட சாமியார். டேய், காசு வாங்கிட்டு ஒன்றும் குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இல்லை, குடும்பத்துக்காக தான் பண்ணேன். நீ குடும்பத்துக்காக பண்ண லட்சணத்தை தான் பார்த்தேன்னு. அதான் அசிங்க அசிங்கமாக கேட்டு மூடுறா. தங்கச்சி படிப்புக்கு தான் வாங்கினேன். தங்கச்சி படிப்புக்கு என்ன ஒரு 60% பண்ணியிருப்பியா? பாக்கி அப்போ பாக்கி 40% நான் அடிச்சிட்டேனா? உனக்கே தெரிஞ்சா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு. டேய் ஆமாண்டா, அந்த கேமில் தான் போட்டேன். ஒரு அல்பத்தனமான சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போட்டேன். போதுமா? ஏண்டா சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் அடிக்ஷனுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாதா? என்னடா மனுஷங்க நீங்களாம். ஐயோ, சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அடிக்ஷனோ 40% அங்கே போடுறதுனால தான் 60% நீங்கள் செய்ய முடியுது. இருந்துட்டு போகுது. அப்போ கூட தப்புன்னு உணர மாட்டேல்ல. இது தப்பா? டேய், என்னோட ஃபினான்ஷியல் ட்ரபிள் அதான்டா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏது ஃபினான்ஷியல் ட்ரபிள்லேருந்து காப்பாத்துச்சா? டேய், காசு இருக்குன்னு அதில் போட்ட, கடைசியில் எல்லா காசும் அதுலேயே விட்ட, அப்பவும் நீ திருந்தலைல்ல. சரி விடு, முதல்ல உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பார். ஹேய் ஒத்த, நான் ஏன்டா அவங்கள பார்க்கணும்? நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எங்கேயாவது என்னை பார்த்தாங்களா? கூப்பிட்டு பா சரியாயிரும்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா? நான் மட்டும் ஏன்டா அவங்கள பார்க்கணும்? டேய், கிறுக்கு மாதிரி பேசாதடா. உனக்கு என்ன உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உனக்கு மட்டும்தான் நினைக்கிறியா? இந்த பாரு, இதே பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. உனக்கு பிரச்சனை உன் கோவம். டேய் தயவு செஞ்சு நிறுத்துடா. சின்ன வயசுலேருந்து எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி சை. டேய், இங்கேருந்து கிளம்பு. நீ முதல்ல கிளம்புறேன். என்னன்னு சொல்லு முதல்ல. முடியலடா எப்பா, முடியலை. ஒரு மனுஷன் எவ்வளோ தாண்டா தாங்கிறது? எவ்வளோ? ஒரு பக்கம் வீட்டில், இன்னொரு பக்கம் ஆஃபீஸில், இதுக்கு நடுவில் என் ஆசை கனவு இதெல்லாம் வேற. முடியலை. டேய், இது ஒன்றும் புதுசு இல்லையாடா? இத்தனை நாள் தாங்கிட்டு கிடக்கல நீ? அதுக்குன்னு எத்தனை நாள் தாங்கிட்டே கடந்து போக சொல்கிற? நாடாம் தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? டேய், இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் உன்னால் ஜெயிக்கவே முடியும். இங்கே வாழவே கஷ்டமாக இருக்குது, இதில் நீ ஜெயிக்கிறத பற்றி பேசுகிற. கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கை ஒரு முறை தானே. ஆமாம் போடா, இப்படிலாம் பேசாதடா. ஒரு வாட்டி வாழ இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, நான் ஏன்டா இன்னொரு வாட்டி வாழ ஆசைப்பட போகிறேன்? அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லடா. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதை தேடு. இந்த முடிவு ரொம்ப தப்பு. கோவம் ஒருத்த அவனுக்கு அவனே கொடுத்துக்கிற தண்டனை அது ஒன்றும் கேடையும் கிடையாது. அது ஒரு ஈட்டி, உன்னையே குத்தி அழிச்சிரும். இப்போ என்ன தாண்டா பண்ண சொல்கிற? பொறுமையாரு, இல்லைன்னா கஷ்டம். எதிரா கஷ்டம்? காசு கொடுத்தவன் வந்து 4 பேர் முன்னாடி என்னை கடன்காரன் நாயன்னு கேட்குறான். அதை விடவாடா இது கஷ்டம்? நான் கடன் வாங்கினதோட இதுதானே எனக்கு அசிங்கமாக இருக்குது. டே புரியுதுடா, ஆனால் நான் சொல்கிறது தான் உனக்கு புரியல. ஏன் எதுக்குன்னு பார்த்தாக்கா நீ தான் அங்கே காரணமாக இருப்ப எல்லாத்துக்கும். ஏய், உன் விளக்கமயிரை கொஞ்சம் நிறுத்துறியா தயவு செஞ்சு? நான் நிறுத்துறேன்டா, ஆனால் முதல்ல நீ உன் டிசிஷனை மாற்று. திஸ் இஸ் கிரைம். என்ன கிரைமு? ஏன் உயிர்றா? ஏன் இஷ்டம்? என்ன கிரைமு? உன் இஷ்டமா?
டேய் அதில் உனக்கு 1% கூட உரிமை கிடையாதுடா. உன் பிரச்சனைக்கு இது சரியான சொல்யூஷனும் இல்லை. சொல்யூஷன் தேடி வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க முடியாதுடா என்னால். படுத்தா தூக்கம் வரணும், சாப்பிட்டா செமிக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும்டா என் வாழ்க்கை. அது கூட இல்லாமல் திரிஞ்சிட்டு இருக்கேன்டா நான். டே உன் வாழ்க்கையில் நிம்மதி கம்மியாக இருக்குது புரியுது, ஆனால் உன் சுற்றி இருக்கவங்களை பற்றி யோசி, அது கூட இல்லாமல் இருக்காங்கடா. அதெல்லாம் யோசிச்சதுனால தான் இப்படி இருக்கேன்டா நான். தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சதுனால தேவையான விஷயத்தில் விட்டுட்டு உட்காந்துருக்கேன்டா நான். தேவையானதை உன்னால் செய்ய முடியலன்னா அதுக்குன்னு ஒரு டைம் வரும். அது வரைக்கும் யூ ஜஸ்ட் ஹாவ் டு வெயிட். எத்தனையோ பேர் தப்பான டிசிஷன் எடுக்கிறத பார்த்து அவங்க குடும்பத்துக்காக நீ ஃபீல் பண்ணியிருக்க. ஆனால் அதே தப்பு தான் நீயும் பண்ணுற. அவங்க குடும்பம் என் குடும்பம் இல்லையேடா. அவங்கள பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிறதாண்டா அவங்க அன்பு. அவங்க பேச்செல்லாம் இருக்குல்ல, வாழைப்பத்தில் ஊசி இறக்குற மாதிரி இருக்கும். அதை கேட்கும் போதெல்லாம் என்ன மயிருக்கு நான் வாழணும்னு தோணிடும்டா. உன் அன்பு வீட்டில் இல்லைன்னா என்ன, வெளியே இருக்குல்ல, அங்கே தேடு. அப்படி ஒருத்தர் இருந்தா இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு? எங்கே போனாங்க? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். என் டைம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். அடபோடா பேசவே பேசாதன்னு போயிட்டா. டைம் கொடுக்கணும்னு நீ சொல்கிற, உரிமையே இல்லைன்னு அவ சொல்கிறா. ஆமாண்டா, எந்த உரிமையும் கிடையாது எனக்கு. போதுமா? இப்படி வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாவறதோட ஒரே அடியாக மொத்தமாக செத்துடுறேன்டா. பிரமாதம்டா, ரொம்ப பிரமாதம். இந்த உயிரை உனக்கு கொடுத்தவங்களுக்கு நீ செய்ய போகிறது சந்தோஷமாடா கொடுக்கும். சரி, நிதானமாக முடிவெடு, எல்லாம் சரியாக வரும். என்னை விட்டுடுறா, என்னால் முடியல. இப்போ எதையும் யோசிக்கிற நிலமையில நான் இல்லை. நிறைய மைண்டில் ஓடுதுடா, என்னால் எதையும் நிறுத்த முடியல. மைண்டில் நிறைய ஓடுதுன்னு சொல்கிறியே, இந்த அடிக்ஷனுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி கொஞ்சமாவது ஓட்டியிருக்கியா மண்டக்குள்ள? இல்லை உன் குடும்பத்தை பற்றி தான் ஓட்டியிருக்கியா? அவங்க மேலே கொஞ்சமாச்சு பாசம்னு ஒன்று இருந்தால் இப்படி தற்கூரி மாதிரி வந்து நிப்பியாடாங்க. யாரு நீ சொல்கிற எதுவுமே என் காதில் விழலை. என் மைண்டு பூரா நீ கடன்காரனாடான்னு அந்த 4 பேர் வந்து கேட்டது மட்டும்தான் இருக்குது. என்னை விட்டுரு. சரி விட்டுறா, எல்லாருமே கடன்காரன் தான். சிலர் காசுக்கு, சிலர் பண்ணுற செயலுக்கு. கடன்காரனாக இருக்கிறத விட கடனை கட்ட முடியாமல் தப்பான முடிவு எடுக்கிறான் பார், அவனை தான் இந்த ஊர் தப்பாக பேசும். ஓ டேய் சும்மா வளராதடா. உன் முடிவை நியாயப்படுத்த நினைக்காத. நான் எதையும் நியாயப்படுத்த விரும்பலடா, அதுக்கான அவசியமும் இல்லை. எனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் கூட இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல ஃப்ரெண்டு இல்லை, ஏன் நல்ல மனசாட்சி கூட இல்லை. நல்ல வீடு இல்லைன்னு சொல்கிற சரி, ஆனால் நல்ல ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லாதடா. இது ரொம்ப சின்ன பிரச்சனை. ஐ எம் நாட் கோனா சேஞ்ச் மை டிசிஷன், தட்ஸ் இட். வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டாதான்டா கற்றுக்கவே முடியும். கஷ்டப்பட யோசிச்சா எப்பட்றா? டே நான் இவ்வளோ நேரம் பேசினது உனக்கு புரிஞ்சுதா இல்லையாடா, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே இருந்தா எப்பட்றா கடந்து போகுது? உன்னோட கஷ்டம் தானே உனக்கு பெருசாக தெரியுது, நாட் த பியூட்டிஃபுல் திங்ஸ் அரவுண்ட் யூ. அந்த தனிமையை ரசிக்க ஆரம்பிடா. எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசுகிற பத்தியா? சை, தெரிஞ்சதுனால தானே சொல்கிறேன், ஜஸ்ட் ட்ரை டு ஹோல்ட் ஆன் டு தட் பிரிட்ஜ் ஃபார் ஃபியூ மோர் டேஸ். ஐ கான்ட் டூ தட். நீ சொல்கிற மாதிரி இந்த பாலத்தை பிடிச்சிட்டே என் வாழ்க்கையோட கால்வாசியை ஓட்டிட்டேன். சரிடா ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் முடியாது. எய்தர் ஐ ஹாவ் டு லவ் தை ஆர் கில் தை. இதுக்கு மேலே என்னடா இருக்கு? கேட்குற கேள்வி என்ன கொல்லுதுடா. ஹலோ டேய்,
ஏன்டா ஃபோன் எடுக்கல? பயந்துட்டேன்டா உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டேன்டா. நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஹலோ டேய், ஏதாச்சும் பேசுடா. நான் தான் அப்போவே சொன்னேனே. எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைஞ்சதுடா வாழ்க்கை. சாமி, சரி, நீ எவ்வளோ காண்டா இருக்க? சாமி, போங்கடா டேய். ஆமாம் இல்லை, நான் கொஞ்சம் அவசரப்பட்டேனோ.